and welcome to the show தில்லு முள்ளு. எல்லாருக்கும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம ஷோக்குள்ளேயே ஒரு ஷோ நடக்க போகுது. ஆமா, அதாவது பார்த்தீங்கன்னா கடந்த சில ஆண்டுகளா பல கண்டம், பல நாடு, பல ஊருக்கெல்லாம் போய் சிறந்த கப்புள் யார் அப்படிங்க நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து ஃபைனல்ஸ்க்கு 2 ஜோடி செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம ஷோ வந்து இன்னைக்கு அந்த ஃபைனல்ஸ் தான் நடக்க போகுது. இது உங்களில் யார் அடுத்த ஜோடி, இது சிறந்த கப்புளுக்கான தேடல். ஸோ அந்த செலக்ட் ஆன 2 கப்புள்ஸையும் பார்த்துடலாமா? ஆமா, அந்த மூஞ்சிகளை பார்த்தே ஆகணும். கூப்பிடு, உங்கள் பலத்த கர ஒளியுடன் அந்த கப்பலை கூப்பிடுங்க. My wife ரொம்ப பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல், அவளால லைஃப் ஆகிடுச்சு கலர்ஃபுல். எனக்கு பிடிச்சதையும் தனக்குன்னு ஒதுக்கி வைப்பா, தனக்கு பிடிச்சதையும் பதுக்கி வைப்பா. மனச புரிஞ்சு அவ நடக்க மறந்துருப்பா. இது வரைக்கும் 10,000 கப்பலுக்கு நாங்க ஆடிஷன் பண்ணி அதுல வந்து டாப் பெஸ்ட் 2 கப்பல் தான் இந்த ஃபைனல்ஸ் கூட்டி வந்திருக்கோம். இதாங்க ஃபர்ஸ்ட் டைம் வரேன். ஏய் ஃபர்ஸ்ட் ஃபைனல்லாம் ஷூட் பண்ணி முடிச்சிருவோம். அதுக்கப்புறமா ஆடிஷன் வச்சு புதுசா தனியா எடுப்போம். ரியாலிட்டி ஷோலாம் இப்ப இப்படி தான் செலக்ட் பண்ணிடுவோம் முதல்லயே. ஃபைனல் முன்னாடி. ஆமா, இந்த டிவியா எல்லா டிவியா அப்படிதானா? அது எப்படி சொல்றது உங்ககிட்ட? சரி, அப்புறம் சொல்றேன். நைஸ் டு மீட் யூ. தேங்க்ஸ். மேடம், என்ன தூங்குனது அப்புறம் கொசுவலை கழட்டி வீட்லயே வச்சிட்டு வர வேண்டியது, எதுக்கு மேல மாட்டி வந்திருக்கீங்க? ஓகே குரேசி, சொல்லுங்க. ஃபைனல்ஸ் நடத்த போறோம். ஒரு பிரம்மாண்டம் இருக்கணும் இல்லையா? கண்டிப்பா. ஒரு சீஃப் கெஸ்ட் இருக்கணும் இல்லையா? கரெக்ட். நம்ம ஷோக்கு இன்னைக்கு சீஃப் கெஸ்ட் யாரு? தமிழ் திரைப்படத்துல வந்து எந்த ஒரு கேரக்டர் அவருக்கு கொடுத்தாலுமே அந்த கேரக்டர் அவ்வளவு சூப்பர்பா நடிச்சு மக்கள் மத்தியில ஒரு பெரிய பாராட்ட தனக்காக வாங்கினவர் வேற யாரும் இல்ல. லெட்ஸ் வெல்கம் காளி வெங்கட் அவர்கள். தேவா மச்சானே மச்சானே ஓ மச்சானே மச்சானே. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் சார். சார் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தில்லு முள்ளு ஷோக்கு வந்திருக்கீங்க. தில்லு முள்ளு ஷோ நீங்க பார்த்திருக்கீங்களா? நம்ம ஷோவை பத்தி ஒரு வார்த்தைகள். தில்லு முள்ளு இந்த டைட்டிலே உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிச்சு இல்லை? அப்புறம் என்ன இதோட ஷோவை பற்றி நம்ம சொல்லணுமா? அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லணும். நான் செட்டு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது நான் அங்கேருந்து சைட் அடிச்சுட்டே இருந்தேன். அப்புறமா பற்றி ஒரு கெட்ட போட்டு. ஏன்னா எப்பவுமே இது வந்து யதார்த்தம். எப்பவுமே நம்ம ஒய்டில் நம்ம தூரமாக பார்க்கும்போது பா அப்படின்னு இருக்கும், பக்கத்தில் போய் பார்க்கும்போது பா அப்படின்னு இருக்கும். இது வந்து அசல் பொண்ணுங்களா இருந்தாலுமே அதான். ஆமா, நீங்க தான் வந்து ஜட்ஜ் பண்ணலாம். நாங்க லாஸ்டா அவங்கள்ட்ட தான் கேட்போம் யார் சிறந்த ஜோடி அப்படின்னு சொல்லிட்டு. சோ நீங்க என்ன பண்றோம் என்ன டாஸ்க்லாம் நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. கண்டிப்பா. ப்ளீஸ் டேக் யுவர் சீட். Thank you so much. வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். நம்ம ஷோ நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி 2 டீமுக்கு என்ன ஜானர் ஆஃப் क्वेश्चन கேட்க போறோம் அப்படின்றதை நீங்க தான் செலக்ட் பண்ண போறீங்க. தெளிவா இருக்கு, ஒண்ணும் புரியல. நீங்க தான் செலக்ட் பண்ண போறீங்க, நாங்க செலக்ட் பண்ண மாட்டோம். ஓகே, ரெடியா இருக்கீங்களா? செம்ம ரெடி சார். ரெடி. நம்ம எக்யூப்மென்ட் எடுத்துடலாம். குரேசி ஃபர்ஸ்ட் யாரு? நீங்க வேணா, நீங்க வாங்க சார். பெரியவர் கிட்ட இருந்து ஆரம்பிங்க சார். அப்ப நீ தான் வரணும். வா. ஏய், தாய பாஸ் உருட்றவனா நீ? என்ன வந்திருக்கு படிங்க. சினிமா. ஆஹா. சோ நவீன் ஃபேமிலிக்கு வந்து சினிமா சம்பந்தமான கேள்விகள் எல்லாம் நம்ம 5 क्वेश्चंस கேட்க போறோம். ஏய் ஏய் சினிமானா என்ன கேட்பாங்க? சினிமால 4-5 கேள்வி கேட்பாங்க. ஒரு இதுக்கும் நீ இல்லைனாலும் பேசாத மாட்டேங்க. சோதனம் ஃபேமிலி வாங்க வாங்க அடுத்து வாங்க. நீங்க தான் இருக்கணும். வாங்க. ஃபுட்டேஜ் வேணும், நீ தான் பேச சொல்றது. வாங்க, யாராவது வாங்க. ஏய் ஏய் ஐயா ஒண்ணும் தெரியாதுல்ல. எங்க போற? உனக்கு தான் ஒண்ணும் தெரியாதுல்ல. இரு. சிரிக்காம எடுங்க மேடம். அந்த ரெட் கலர் 2 எடு. ஒரு 2 இது என்ன? 3 சீட்டா? 2 எடு 3 எடு. என்ன போட்டுருக்கு? ஃபேமிலி. ஓகே, சூப்பர். சோ நவீன் ஃபேமிலிக்கு சினிமா சம்பந்தமான கேள்விகளும், கோதண்டம் ஃபேமிலிக்கு குடும்பம் சம்பந்தமான கேள்விகளும் நம்ம கேட்க போறோம். சோ கேட்டலாமா? ஆமா. ஓகே, உங்க கிட்ட ஆரம்பிக்கட்டுமா? இல்ல அவர்ட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். அங்க இல்ல, அங்கே போங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணுங்க. எப்படி போறீங்களோ அப்படியே போட போறீங்க. போடுங்க. ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த 5 திரைப்படங்களுடைய பெயர்கள் சொல்லுங்க. டார்லிங் வேலைக்கார சிவகார்த்திகேயன் படண்டி. ஏய், அது ஒரு ரஜினி படம் தான் மாமா. ஆன்சர் தப்பு. ஏய் ஏய், வேலைக்கார
5 படங்கள் சொல்லணும். வேலைக்காரன். ஒண்ணு. அது அவர் மாப்பிள்ள படம் மச்சான். மாப்பிள ஏய் சார் 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 அப்புறம் எதுக்குடா ஆன் பஸ் ரெண்டு பேர் இருக்கும் சட்டப் பாசா பாசா ஆ. சிவாஜி சிவாஜி தர்பார் ஆ. தர்பார் தர்பார் வராத படத்தை வலே கூட சொல்லி. வலே 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 அற்புதமா. வலே அற்புதம் அற்புதம் சூப்பர். இரண்டாவது கேள்வி ஆ. தளபதி நடிச்ச ஒரே படம் அந்த படத்தோட பேர் என்ன ராஜாதி ராஜா ராஜாதி ராஜா செருப்பால் அடிமை. ராஜாதி ராஜா ரஜினி சார் நடித்த படம். ராஜாவின் பார்வையிலே ராஜாவின் பார்வையிலே சரியான பதில் உங்களுக்கான 3வது கேள்வி. அல்டிமேட் ஸ்டார் அஜித் நம்முடைய தல அவர்கள் நடித்த 50வது படம் என்ன? மங்காத்தா ஆ யார் கூட போன அந்த படத்துக்கு? பாய் மிஸ்டி ஓகே ரெடி. சார் கரெக்டா சார் கரெக்ட். correct. நல்ல ஒரு 50வது படம் மங்காத்தா. ஆனா உங்க பொண்டாட்டி யார் கூட அந்த படத்துக்கு போனாங்கன்னு வீட்டுக்கு போய் கேட்டுங்க. டீம் ஏ வந்துட்டு வேற லெவல்ல இருக்காங்க ஆனா இது ரொம்ப டஃப்பான கொஸ்டின் கேளுங்க. நடிகர் மொட்டை ராஜேந்திரன் ஆஹா அவர் வந்து மொட்டை அடிக்காம நடிச்ச திரைப்படம் எது ஆஹா அற்புதமான question. ஆப்ஷன் ஏ ஏய். இல்லையா? சார் ஆ, இருட்டறியில் முரட்டு குத்து ஆமா சரியான விடை. சரியான விடை. ஓகே 5வது கேள்வி சாதாரண கேள்வி இல்ல. நான் போயிட்டா தமிழ் சினிமாவின் லேடி சூப்பர் ஸ்டார் யார்? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. அவங்க யோசிக்கிறத பார்த்தா கரெக்டா சொல்லிடுவாங்க போல இருக்கே சார் ஆ, தெரியும் சார் யாரு சொல்லல சொல்லுங்க. காந்திமதி காந்திமதியா? அப்படியே அவனை தூக்கி போட்டு மீதி சார். காந்திமதின்றான். சார் 5க்கு 4 மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க நவீன் அண்ட் ஃபேமிலி. குட் குட். ஸோ கோதன் அண்ட் ஃபேமிலி நீங்க 5க்கு 5 எடுத்தால் நீங்கள் தான் இந்த Thank you, sir. ஃபைனல்ஸ் Thank உடைய you, sir. வெற்றியாளர். நன்றி, நீங்கள் sir. தான் சிறந்த ரொம்ப கப்பல். நன்றி சார். Thank you, Okay. sir. Thank you, ஃபேமிலி sir. Okay, தானே okay. எங்க ஃபேமிலில நாங்க 2 பேரு நான் போகும்போதே மாமியாரை சாவடிச்சிட்டேன். Super. அப்புறம் ஃபர்ஸ்ட் மாமனார் எப்பவே இறந்து போயிட்டாரு. Awesome. நாங்க குழந்தை இனிமேட்டு தான் ரெடி பண்ண போறோம். ஆசம் 5 ஆசம். கேள்விக்கு பதில் குழந்தை ரெடி பண்ண போறீங்களா? அதெல்லாம் நூடுல்ஸா? நீங்க சொல்ற பதில் இவரெல்லாம் வச்சுட்டு ரெடி தான் பண்ணணும் எங்களுக்கு ரேஷன் கார்டு இருக்குது, ஆதார் கார்டு கரெக்டா இருக்குது, Okay. ஓட்டர் ஐடி எல்லாம் போட்டிருக்கோம். 5 கேள்விக்கு 7 சொல்லி சின்ன பண்ணலாம். ஏய் ஃபேமிலி கேள்வி ஒன்றும் நாங்கள் கேட்கவே ஆரம்பிக்கல. கேட்கவே இல்லையா? நான் எல்லாத்துக்கும் முந்திக்கிறது. அண்ட் ஒன் மோர் திங் ஃபேமிலி கேள்வி அது ரொம்ப ஈஸியான விஷயம்னால ஏன்னா சினிமா கொஞ்சம் கஷ்டம். அதனால உங்களுக்கு வந்து ஒரு சின்ன உங்களுடைய அதை எடுத்துட்டு வாங்க அந்த இங்க எக்யூப்மெண்ட். இப்போ என்னன்னா உங்களுக்கு போட்டு விளையாடணுமா? உங்களுக்கு இப்போ பாட்டு கேக்குது மேடம் இங்க பாருங்க உங்கள்ட்ட நாங்க 5 கேள்வி கேட்போம். அதே கேள்வியை அவர்ட்ட ஹெட்செட்டை கழட்டிட்டு கேட்போம். எனக்கு கேட்கல இப்போ அவங்களுக்கு. உங்களுக்கு கேட்கல அதான் அங்க கேக்குது. ஸோ 2 பேரும் கரெக்டா பதில் சொல்லணும். அப்பதான் உங்களுக்கு பாயிண்ட் கொடுப்போம். என்னவா? என்ன Okay. பிரச்சனையா அவனுக்கு? நீ லூசா நீ லூசா நான் தான் ஒண்ணுத்துக்கு ஜெயிப்போமா? ஆவாதவனா அதேதான். உங்களுக்கு மிக பிடித்த உணவு என்ன? எனக்கு ரொம்ப பிடிச்சது நூடுல்ஸ். ஓகே ஹெட்செட்டை கழட்டு. உங்கள் மனைவிக்கு மிகவும் கேள்வி கேட்டீங்களா? கேட்டாச்சு அவங்க பதில் சொல்லிட்டாங்க. இப்போ எப்படி அதே நீங்க சொன்ன? யோ, ஏய் உங்கள் மனைவிக்கு மிகவும் பிடித்த உணவு எது? கண்ட கசமாலத்தை துண்ணும் எதன்னு சொல்லும். ஏங்க ஒண்ணுதான் சொல்லணும். அவங்க சொல்லியிருக்காங்க ஒண்ணு கரெக்டா சொல்லுங்க. ஏய் ஏய் அப்படி இடுப்பெல்லாம் கிள்ளக்கூடாது. அப்ப நானும் கிள்ளுவேன். வழக்கமா வீட்டில் நிறைய செய்யுது கரெக்டா எனக்கு தெரியுது. சொல்லுங்க, சொல்லுங்க. நல்லா கெமிஸ்ட்ரி அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லுங்க. உப்புமா. ஏய் தப்புமா. உங்க மனைவி வேற பதில் சொல்லிருக்காங்க. நூடுல்ஸ் உப்புமா சொல்லிருக்காங்க. சாப்பிடுங்க. நூடுல்ஸ் சொல்லிருக்காங்க. நூடுல்ஸா? அங்க கேளியா? இப்படி பண்ணல. சரி ஓகே. அடுத்த கேள்வி. அடுத்த கேள்வி. ஓகே மாட்டுங்க. சார் சார் 4 ஆ? கரெக்டா சொன்னே இப்போ 4 அப்படியே அவன் அசிங்கமா கேளு. ஏன்டா இங்க பேசிக்கிட்டு இருக்கோம்ல என்ன 4 அமைதியாரம். உங்களுக்கு இந்த உலகத்திலேயே பிடிச்ச இடம் த பெஸ்ட் பிளேஸ்? கொடைக்கானல். ஐ உங்க மனைவிக்கு பிடிச்ச இடம் அவங்க அம்மா வீடு. வீட்டுக்கு போனா விளக்கமா தடிதான். இப்போ உனக்கு கேட்க கூடாது மாட்டிருக்கேன். நீங்க மாட்டிக்கங்க. மேடம் உங்கள் கணவர் உங்களுக்கு முதல்ல கல்யாணம் முடிஞ்சு முதல்ல வாங்கி கொடுத்த gift என்ன? சரி. நீங்க உங்க மனைவிக்கு முதலாக வாங்கி கொடுத்த அந்த gift என்னது? ஏதாவது கரெக்டா சொன்னா ஏய் நம்ம நூடுல்ஸுக்கு அதே பாடி லாங்குவேஜ் தான், இந்த வார்த்தைக்கு அதே பாடி லாங்குவேஜ் தான். அந்த அம்மா ஒரு அவர் language. எப்படி சொல்லுவாரு? முதல்ல வாங்கி கொடுத்தது என் அதான் மனைவிக்கு நான் வாங்கியது ₹1 போட்டு ஸ்டிக்கர் போட்டு. ஒரு ரூபா போட்டு ஒரு ரூபா போட்டு ஒரு ரூபா போட்டு. ஓகே மேடம் லாஸ்ட் கேள்வி மேடம். ஏன் மூஞ்சி ஒரு மாதிரி வச்சிருக்கீங்க? உங்க இல்ல பிரச்சனை இல்ல. கேளுங்க. ஓகே ஏதாவது உங்கள் கணவர் அப்படிதான் நினைக்கிறேன். நீங்கள் இருவரும் சேர்ந்து பார்த்த முதல் திரைப்படம் என்ன? மேடம் கழுத்துக்கிட்டலாம் திருப்பி டக்குன்னு சொல்லுங்க டைம் ஆச்சு. மைனா. இப்போ இதை கரெக்டாக சொல்லுவாருன்னு நினைக்கிறேன்.
நீங்க 2 பேர் சேர்ந்து பார்த்த முதல் படம் என்னது? அங்க பாருங்க. ஓ சரி விடு, இதையாச்சும் ஏதாச்சும் ட்ரை பண்றாங்களா பார்ப்போம். டிவியில் நிறைய பார்த்தோம். துப்பாக்கி. மாப்பிள்ள நிஜமாலே இருக்கான்னு பாரு. கோதண்டம், உங்ககிட்ட 5 கேள்வி கேட்டோம் இல்லையா? நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? 5மே கரெக்டாக சொல்லியிருப்பீங்களா? இல்லை, ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் தப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா முகம் வந்து 7 கோணலாக போச்சு. அதுக்கப்புறம் எல்லாமே பர்ஃபெக்டாக சொன்னேன். எங்களுக்குள்ள ஒரு பெரிய புரிதல் இருக்குல்ல? சூப்பர், கேட்டு. ஏன்னா அந்த அந்த உப்புமா சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா தட்டாக சாப்பிடுவா. எவ்வளோ ரவை வாங்கி வச்சாலும் காலி பண்ணுவோம். அருமை அருமை. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்கள் வந்து தேட்டருக்கு போனதை விட டிவியில் நிறைய துப்பாக்கி படம் 20 தடவை அதிலேயே பார்த்துருவோம். ஆனா இந்த ரவுண்ட்ல 5 கேள்விக்கு 5 கேள்வியுமே தப்பா சொல்லி இந்த ரவுண்ட்ல இருந்து எலிமினேட் ஆகுறீங்க நீங்க. ஸோ சிறந்த தம்பதிக்கான தேடலில் ஃபைனல்ஸில் வெற்றி பெற்ற கப்பல் நவீன் அண்ட் ஃபேமிலி. வாங்க வாங்க வாங்க. ஃபைனல் வரைக்கும் கஷ்டப்பட்டு அத்தனை போட்டியெல்லாம் தாண்டி ஃபைனல்ஸ் வந்திருக்காங்க. இந்த இடத்துல வந்து தோற்றுனாலும் பரவாயில்ல, இந்த இடத்துக்கு வந்ததே பெரிய விஷயம். இவருக்காக ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். சரி சின்ன ஃபைனல் வரதுக்கு நான் எவ்வளோ ஹார்ட் ஒர்க். சரி 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 ஓகே ஓகே சரி ஓகே ஓகே கோதண்டம் சார், ரஜினி சார் நடிச்ச நூறா படம், ராஜபாபு சார், கமல் சார் நடிச்ச ராஜபாபு. சரி கோதண்டம், இங்க பாருங்க, நீங்க கூடிய சீக்கிரம் இன்னொரு கல்யாணம் பண்றீங்க, இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறீங்க, நான் கண்டிப்பா ஜெயிக்கிறீங்க. சீசன் 2க்கு நீங்க வரீங்க. ஓகே மண்டே ஆட்றால் பாருங்க பிடிச்ச இன்னொரு கல்யாணத்துக்கு. சோ இந்த ஷோ வந்து நம்ம எண்ட் பண்ண போறோம். ஆனா எண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஜாலியா ஒரு டான்ஸ், ஒரு சூப்பரான ஒரு பாடலுக்கு நம்ம எல்லாரும் கோதண்டம் அந்த ஸ்டெப்பை இறக்குறீங்க. உங்க கோவத்தலாம் போடுங்க அந்த பாட்டை. கம் ஆன். பாலில் விழுந்து பள்ளி தற்கொலை. ஆனா பேப்பர் தலையில இருந்தானா இந்த பக்கம் ஸ்ட்ரைட்டா இருக்கணும். இந்த பேப்பர் கடை திறந்தாச்சு, அதனால தான். ஹலோ, சொல்லுங்க பெரியப்பா. யாரு? அது ஒன்றும் இல்லை, நேற்று ஒரு டிவி நிகழ்ச்சி போனோம். ஆமாம்மா, இதை வச்சுட்டு எங்கே நம்ம ஜெயிக்கிறது? நம்ம தனியாக போனால் ஜெயிப்போம். தனியாக கூட கூட்டு போன மாதிரி ஆயிடுச்சு. ஃபோன் பண்ணிச்சா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க எப்பவும் போல் எதுவும் தரமாட்டாங்க. ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ஏசி, கிரைண்டர், மிக்சின்னுவாங்க. ஒன்றுமே தரமாட்டாங்க. சும்மா அதெல்லாம் எது பிரியாணி கிடைக்கா கூப்பன் தருவாங்க. போனால் நம்ம தான் காசு கொடுத்து சாப்பிட்ணும். ஆமாம் ஆமாம் ஆமாம், அதெல்லாம் சும்மா. இது அதெல்லாம் வாங்கலையான்னு புலம்பிட்டு நைட்டு ரூமுக்குள்ளே போச்சு. நான் வர லேட் ஆகிடுச்சு. ஆட்டை பிடிச்சி அதுவாக வந்துச்சு. அப்போ ரூமுக்குள்ளே போச்சு. வரல. காலைல பல்லு வலிச்சா இல்லையான்னு தெரில. ரூம்லேயே இருக்கு. நானே டீ போட்டு சாப்பிட்டு பேப்பர் பச்சுனுக்கேன். ஆமாம் ஆமாம் ஆமாம், இதை கேட்கறதுக்காக காலைல ஃபோன் பண்ணிட்டீங்க, வேறு வேலை இல்லாமல். நம்ம குடும்பமே அப்படி தானே. அடுத்தவன் எதுனா பிரச்சனைனா ஃபோன் பண்ணிடுது இல்லை? நம்ம வீட்லேயே 1000 பிரச்சனை இருக்கும், கேட்டுக்கவே மாட்டோமே. அது பாருங்க இருந்தா. அதை பாரு. ஃபோன் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வச்சிரு. ஏய், காலையில் எதனா டிவி நிகழ்ச்சி கிளம்பினோமா? எல்லாம் கூப்பிட்டுனே இருப்பாங்களா? ஏதோ ஒரு வாரம் கூப்பிட்டாங்க, போனோம் பண்ணோம். எங்கே காலையில் பேக் எடுத்துன்னு காய்கறி வாங்குறதுக்கு இந்த பேக்கை தான் எடுத்துன்னு போகிறேன். நீ கூட இல்லை, வீட்டில் கூட எடுத்துன்னு போ. அதுக்கு இது மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போகலாமா? நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன். ஏன் அங்கே காய்கறி இருக்கா? என்ன பிரச்சனை? சரி விடு, உங்கள் அம்மா வீட்டில் போயிட்டுனா நான் கூட்டின்னு போய் விடுறேன். சாயந்தரம் போகலாம். எப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன், கொஞ்சம் கூட என்ன புரிஞ்சுக்கல. நான் என்ன சாப்பிடுவேன்னு உங்களுக்கு தெரியல, எனக்கு என்ன கலர். ஏய் போய் சொல்லாத. நீ தட்டா உப்புமா சாப்பிடுவேன்னு புரிஞ்சிச்சு, அதெல்லாம் புரியல. நேத்து டிவி ஷோ போனோம்ல? ஆமா. அங்க ஏதாவது ஒரு கேள்விக்கு சரியா பதில் சொன்னீங்களா? நீ ஒழுங்கா பதில் சொன்னியா அவங்கிட்ட? அவன் ஏதோ கேட்க, நீ ஏதோ தோராயமா சொல்ல. இப்ப நூடுல்ஸ் உனக்கு பிடிக்கும் நான் சொல்லாதால எதனா நஷ்டமா? நான் தான் சொல்லி காட்டினேனே, அதை கூட புரிஞ்சுக்க முடியலன்னா நான் என்ன நீ பண்ணேன்? சாதாரணமா மண்புழு மாதிரி இருக்கிற, நூடுல்ஸ் மாதிரியா இருக்கிற. உன்னை பார்த்தவன புரிஞ்சுக்கிறதுக்கு அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. என்ன புரிஞ்சுக்காத புருஷன்கிட்ட என்னால வாழ முடியாதுங்க. லூசே, டிவியில் பேசுறதெல்லாம் பெரிய விஷயமா? எங்களுக்கு 1008 வேலை இருக்குது. எனக்கு அதுதான் முக்கியம்.
சரியா? டிவில உலகமே பார்த்து நாளைக்கு என்னை அசிங்கப்படுத்த போறாங்க. நாளைக்கு காலை டிவி பார்த்த மொத்த பேரும் உங்கள் வீட்டு முன்னாடி வந்து என்னம்மா வீட்டுக்காரங்க ஒன்றும் தெரியாமல் இந்த அப்படியா எவனா கேட்பானா? பக்கத்து வீட்டுக்காரவங்க எல்லாம் கேட்பாங்கல்ல, அவ கேட்பாள்ல. அந்த பக்கத்து வீட்டில் நந்தினி. கேட்டால் அவங்ககிட்ட சொல்லு. உன் பிடிச்சிருக்கு என்ன தெரியும், என்கிட்ட சொல்லுன்னு கேளு. அவன் பொண்டாடிக்கு நான் புரியும், நான் சொல்கிறேன். எங்க அப்பா அம்மா வீட்ல என்னை அசிங்கப்படுத்துவாங்க. அதான் போமா உள்ள. வேணாம், நான் போறேன். எங்க அம்மா வீட்டுக்கே போறேன். நான் ஒரு உப்புமா தெரியாததெல்லாம் பெரிய பிரச்சனை. அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை. வாமா வா. இல்லை என்னை விட நட நீ கொஞ்சம் பேசுகிற. அது ஒரு நிமிஷம் சார், நீங்க யாரும் தெரியல. ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார். வாமா. என்ன இப்படி மெலிஞ்சிட்ட? என்னடா எப்படிமா இருக்க? நீ யாரு சார்? நான் யாருன்னு இருக்கட்டும், நீங்க யார் சார்? ஏடா என் வீட்டுக்குள்ள வந்து என் பொண்டாட்டிக்கிட்ட பேசுற. உங்க பொண்டாட்டியா? நான் சிவாஜி மாதிரி என்ன? ஆக்டிங் யார் நீங்க? என்னம்மா என்ன பார்த்து யாருன்னு கேக்குற? யார் இவரு? யார் அவன்? உன் சொந்தக்காரனா? எனக்கெல்லாம் நாய் தெரியாது. நக்கிற மாதிரி தலை இருக்கு. உன் சொந்தக்காரனா தான் இருப்பான். சார் யார் நீ? சார் உட்காருங்க சார், நான் விஷயத்தை சொல்றேன் சார். உட்காருமா உட்காருமா. இப்போ ஒரு பாட்டு வந்தது பாருங்க சார், கடவுள் அமைத்து வைத்த மேடை. அந்த ஆணி இன்னார் வேலைங்க வேணாம். இல்ல சார், ஆ. இன்னாருக்கு இன்னாருன்னு ஆல்ரெடி நான் எழுதுனது சார். பாட்டா? பாட்டு இல்ல அது சார். அந்த படம் ப்ரொடியூசர் கிட்ட போய் கேளு. சார் இவங்க என் ஒய்ஃப் சார். என்னது? செருப்பால் அடிப்பேன். செருப்பு எங்க? சார் 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 ஒரு நிமிஷம் வச்சிருவேன். தயவு செய்து சொல்லு. இப்படி பாடா. இங்க இருமா, இங்க ஏய், இருமா. கை வைக்காத. தயவு செய்து நீ இப்படி வா. சார் ஒரு நீ இப்படி நிமிஷம். வா. இங்க யார் பாருங்க. இவன்? எனக்கு தெரியாதுங்க யாருன்னு. உங்களுக்கு சொல்றேன் சார், விஷயத்தை சொல்றேன் சார். அப்புறம் வேணா நீங்களே ப்ரூஃப் சொல்றா. பண்ணுங்க சார். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருடா, நந்துக்குன்னு சொல்லாத. இருடா சொல்ற இப்போ. சார் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு அவளுக்கும் கல்யாணம் நடந்தது. எதிர்பாராத விதமா அவ மிஸ் ஆயிட்டா. மிஸ் ஆகலடா, மிஸ்ஸஸ் ஆயிருப்பான் கல்யாணம். இல்ல ஆயிட்டா. சார், எனக்கு மிஸ்ஸஸ் ஆனதுக்கு அப்புறம் அவங்க மிஸ் ஆயிட்டாங்க. நான் ஒரு சில விஷயம் சொல்றேன், அவங்க உண்மையில நீங்களே கேட்டுவாங்க சார். அதாவது உங்களை கல்யாணம் பண்ணிட்டாங்க இல்லையா? ஆனா இது ரொம்ப கொடுமை தெரியுமா? என் ஃபேமிலியில நீங்க ரெண்டு பேர் பட்டிமன்ற பேசுற மாதிரி நானே நடுவுற உட்கார தெரியுமா? இது எவ்வளவு கொடுமை. சார் இப்போ நீங்க தான் சார் ஜட்ஜ் பண்ணணும். ஏன்னா அவங்க என் ஒய்ஃப் பண்றது யார் முடிவு பண்ணுவா? சொல்லு. சார் யோசிங்க சார். இப்போ நான் கேட்கறத நீங்க ஆமாவா இல்லைன்னு மட்டும் கேட்டு சொல்லுங்க சார். சொல்லு. அதாவது உங்களுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி, ஆக்சுவலா நடந்துருச்சு, அதுக்கு முன்னாடி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி அந்த வார்த்தை அழுத்தி சொல்ல வேணாம். நீ மட்டும் சொல்லு. என் லல்லுவை 2 பேர் பொண்ணு பார்த்துட்டு போனாங்க சார். 2 பேர் பொண்ணு பார்த்துட்டு போனாங்களா? ஆமா. அதில் ஒருத்தன் பேர் சுந்தர் சார். அந்த சுந்தர் இவளை வேணான்ட்டா சார். ஏன்னா இவளு வத்தலும் தொத்தலமா இருக்கா, எனக்கு பல்கா தான் வேணும், இவ வேணான்ட்டு போயிட்டா சார். அப்படி போனானா? சுந்தர் ஆமாவா? ஐயோ அது எப்படி? ஆமா தானே சார்? ஆமா தானே? ஆமா தானே? பதட்டமா இருக்குடா. சொல்லுங்க சார். ஆமாவா இல்லையா? ஆமாங்க. ஆமான்னு சொல்லிட்டாங்க சார். ஆமான்னு சொல்லிட்டாங்க சார். சரி. 2ஆவதா வரன் பார்த்தவன் மணின்னு ஒருத்தன் வந்தான் சார். அவனை இவ வேணான்ட்டா சார். ஏன்? ஏன்னா என்னதான் சார் காரணம்? என்னதான்னா? என்னதான் சார், தலையில வைக்கிற எண்ணெய், அவன் தலையில எண்ணெய் தேய்க்காம பரட்ட தலைய வந்தான் சார். அது வேணான்னு சொல்லிட்டு இப்ப ரொம்ப முக்கியடா. எண்ணெய் தேய்ச்சி தலை வராது. அவளுக்கு முக்கியம் சொல்றோம். இருக்கா இல்லைன்னு கேளுங்க சார். ஆமா. போதுமா சார்? ஆமான்னு சொல்லிட்டேன் சார். ஆமான்னு சொல்லிட்டேன். இன்னும் சொல்றேன் சார். இன்னும் நிறைய விஷயம் சார். அப்ப நீங்க நம்புங்க சார். அவன் என் பொண்டாட்டி, நீங்க நம்புங்க சார். நீங்க நம்புங்க சார். நான் சொல்றேன் சார். ஏண்டி நேற்று நிகழ்ச்சியில அந்த நிகழ்ச்சி தான் சார் எனக்கு கை கொடுத்தது. என் பொண்டாட்டி 1 வருஷமா தேடிட்டு இருந்தேன் சார். அந்த டிவியில் உங்கள் ஷோவை பார்த்தேன். உடனே டிவிக்கு ஃபோன் பண்ணேன். அட்ரஸை வாங்கினேன், இங்கே வந்தேன் சார். அந்த டிவிக்காரனுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் சார். அவனுக்கு சொல்லு, என் கையை விடு. ஏண்டி ஒரு நூடுல்ஸ் தெரியலன்னு வீட்டுக்கு போனான். அவன் மொத்த டீட்டெயில் சொல்லுங்க. வேற என்ன தெரியும்? என் லல்லுவை பற்றி இன்னும் நிறைய தெரியும். லல்லுன்னு சொல்லாதடா. நான் அவளை அப்படி தான் சார். நீ இதுக்கு முன்னாடி எப்படி கூப்பிட்டியோ இப்போ ஏன் பொண்டாட்டிடா? சாரி சார், உங்களுக்கு முன்னாடி நான் தான் சார். எதுடா? நீங்க ப்ரூவ் பண்ணுவீங்க சார். சார் அவளுக்கு பிடிச்ச உணவு எதுன்னு கேட்டீங்க, சாப்பிட்ற ஐட்டம் எதுன்னு கேட்டீங்க. தெரியுமா சார்? சொல்லுங்க சார், உங்களுக்கு தெரியுமா? சொல்லு, நீ சொல்லு. நீ காதை முடிக்கும். அந்த ஹெட்ஃபோன் சார், சார், இந்த டிவில இருங்க சார். இட்லி சார். இட்லி ரொம்ப பிடிக்கும் சார். இது தப்புடா. இப்போ சொல்லுடா. என்ன சார்? டிவி நிகழ்ச்சியில பார்த்த நூடுல்ஸ் தாண்டா அவளுக்கு பிடிக்கும். அது தப்பா இல்ல சொல்ற. இல்ல சார், கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்ப இட்லி தான் சார் ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். அதுவும் இட்லிக்கு நெய்யை ஊத்தி ஊத்தி சாப்பிடுவா பாரு என் லல்லு. இது உண்மை. ஏண்டி நீ இட்லிக்கு உண்மையிலே நெய் ஊற்றி தான் சாப்பிடுவேன். நூடுல்ஸ்ன்னு அங்க சொன்ன. அப்புறம் மாறிட்டா சார். அப்புறம் மாறிட்டா. ஆனா இல்லடா. அதுக்கு முன்னாடி, அதாவது நூடுல்ஸ்க்கு முன்னாடி இந்த இட்லி வரைக்கும் அவன் டீட்டெயில் கொடுக்குறான். இப்ப மாறிட்டேன் நூடுல்ஸ். முதல்ல இட்லியா? அவன் சொன்னது உண்மையா? நெய் ஊத்தி நெய் கேளுங்க சார். நெய் ஊத்தி. அதுதான் எனக்கே தெரியுமேடா. ஆமா சார். வாங்கி பாட்டில் பாட்டிலா வைக்கிற ஊத்திக்கிறாள. ஆமா சார். என்னடி இது சார் இன்னொரு விஷயம் கூட சொல்றேன். இன்னொரு தெரியலையா?
போகணும் சார் இன்னொரு விஷயம் கூட சொல்லி சொல்லி தொலை. என் பொண்டாட்டி லலுக்கு பின்னாடி இருக்கிற முடியை தூக்கி பார்த்தீங்கன்னா அக்கு மாதிரி 3 மச்சம் இருக்கு சார். அது எனக்கே தெரியும்டா. பச்சா சார் உண்மைதானே சார்? அப்ப அவங்க என் பொண்டாட்டி தானே சார்? இதா நடந்த சம்பவத்தை ஒண்ணா நான் சொல்லிடுறேன் சார். ஏண்டி நேத்து எந்த இடம் பிடிக்கும்னு கேட்டான். பிடிக்காத தெரியுமா சார்? அவளுக்கு ரொம்ப நாளா என் கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் கூப்பிட்டது கொடைக்கானல் தான் சார். போன விரும்புறான். நான் அவங்க அம்மாவோட நினைச்சேன் சார். கொடைக்கானல் தான் உசுருன்னு சொல்லிடுறேன். அப்ப என்ன கூட்டு போச்சா முடியல சார். ரொம்ப தொலைஞ்சு போயிட்டேன் சார். எப்படியாவது சேர்த்து வச்சு அம்மா வீடு கொடைக்கானல். நேற்று நிகழ்ச்சியில் கொடைக்கானல் சொன்னேன், நான் அம்மா வீடு சொன்னேன். நான் என்ன சொல்றேன், எனக்கு புரியல நீ இப்ப புரிஞ்சவன். அப்போ அவன் தான் புரிச்சா, அவன் தான் புரிச்சா. அலையாதரா பரதேசி போய் புரிச்சம் பொண்டாட்டினா புரிஞ்சிருக்கணும். எனக்கு தான் எதுவுமே புரியலையே. சாப்பாடுனா கலர்னா எந்த ஊரு என்ன ஃபுட்டு எதுவுமே புரியல. அவனை புரிஞ்சிருக்கு, அவன் தான் புரிச்சா. ஹைலைட்டா ஒரு பீஸ் சொல்ற கேட்டுங்க சார். இவ்வளவு சொன்னது ஹைலைட்டா தான்டா இருக்கு. அவளுக்கு ஆண் குழந்தைய பெண் குழந்தைய பிறந்தா பேர் வந்து கௌதம் பையனா இருந்தா, பொண்ணா இருந்தா கௌதமின்னு சொல்லியிருப்பாங்க. இது என்கிட்ட சொன்னது அவனுக்கு எப்படி தெரியும்? நமக்கு குழந்தை பிறந்த உடனே கௌதம் இல்ல கௌதமின்னு. அந்த கௌதம் வைக்கிறதுக்கு என்ன காரணம்? என் பேர் சார், என் பேர் கௌதம். நான் சொல்றேன் இல்ல, அவர் பேர் கௌதம் இல்ல. இல்ல என் பேர் கௌதம் தான் சார். அதாவது பையனா இருந்தா கௌதம், பொண்ணா பிறந்தா கௌதம் மீ. அப்ப கூட நான் தான் கௌதம் மீ அப்படின்னு சொல்லுவாங்க சார். அந்த கௌதமே நான் தான் சார். இப்ப எனக்கு புரியுதுடி. நமக்கு பிறகுற குழந்தை முன்னாள் கணவனுடைய கௌதம் நான் கூப்பிடணும், செருப்பு பிஞ்சிடும். நான் கூப்பிடணும், நீ அவனை மடியில் வச்சுன்னு கௌதம் கொஞ்சணும். கேவலமான பொழப்பிடி. நான் உன்னை டைவர்ஸ் பண்றேன். இந்த வீட்டை விட்டு நான் போறேன். வேணாங்க, சத்தியமா எனக்கு இவர் யாருன்னே தெரியும். இவ்வளவு உண்மை எப்படி சொல்றான்? நீ தானே சொன்ன டிவில புரியாத ஒருத்தர் இருக்க, நீ உன் கூட வாழ மாட்டே. இவ்வளவு புரிஞ்சிருக்கான், அப்ப இவ்வளவு வேணும். புரிஞ்சாலும் எனக்கு அவர் யாருன்னு தெரியல. எப்படி தெரியல? என் ஒய்ஃபை ரொம்ப திட்டாதீங்க சார். சத்தியமா இல்ல, அவர் யாருன்னு எனக்கு தெரியும். அப்ப புரியல புருஷன் இல்லைன்னா என்ன? நீங்க புருஷன், நான் புரியவே இல்ல. நீங்க தான் புருஷன். அப்படியே புரியவே இல்லைன்னா சாய்ஸ்ல விடாத புருஷனை. நான் கேட்கறது கரெக்டா சொல்லு. புரியலனாலும் புருஷனா, புரிஞ்சவன் தான் புருஷனா? எனக்கு அது சொல்லு. புரிஞ்சாதான் புருஷனா, புரியலனாலும் புருஷனா? எப்படியோ நீங்க தான் புருஷன். சரிதா? போயிடாத மச்சான் போதும் விடுறா. மற்ற நான் சொல்றேன். இந்தப்பா உங்க கல்யாணத்துக்கு வரல, இந்தாங்க வாங்கிக்கோ. ஹாப்பி வாமா வாங்க. ஃப்ரெண்டு தான். நீ என் தங்கச்சி மாதிரி. வா. ஃப்ரெண்டா? ஆமா ஏமா, ஒரு டிவி ஷோவில் போயிட்டு அதில் கலந்துக்கிட்டு அதனால் தோத்துட்டா ஒரு புருஷனே இல்லைன்ற மாதிரி ரொம்ப அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி அவனை டைவர்ஸ் பண்ணுற வரைக்கும் வர வைக்கிறீங்களே. டிவி ஷோன்றது ஒரு என்டர்டைன்மெண்ட். அதை பார்க்குறோமா, ஜாலியாக இருக்குமா, அவ்வளோதான் விட்டுணும். அதை வீட்டு வரைக்கும் கொண்டு வந்து சண்டை போடக்கூடாது. பொம்பளைங்க வீட்டில் வேலையெல்லாம் கஷ்டப்படுறீங்க இல்லைன்னு சொல்லல. ஆம்பளைங்க வெளியே போய் சம்பாரிச்சு வரும்போது 1008 டென்ஷனில் கல்யாண நாளுன்னா, பிறந்த நாளுன்னா, உனக்கு என்ன பிடிக்கும் ஏது பிடிக்கும்னு தெரியாது. காரணம் என்ன தெரியுமா? பணத்தை குத்து உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோன்றானுங்க. நீங்கள் மஞ்சள் கலரில் மட்டும் போட வைத்தா மஞ்சா புரியும். பச்சை மஞ்சா சிவப்பு ப்ளூன்னு அடுக்கி வச்சிருந்தா எவனுக்கு புரியும்? இந்த விஷயம் உங்களுக்கே தெரியாம தானே நேத்து சொதப்புனீங்க. அவருக்கு எப்படி தெரியும்? அதுதான் உன்னுடைய டைரி எடுத்து பார்த்தேன், அதில் எழுதியிருக்க இதெல்லாம். அந்த டைரியை என் மச்சான் தான் கொடுத்தான். அந்த டைரியில் அவள் டீட்டெயில் ஃபுல்லாக இருந்தது. அதை வச்சு தான் நான் இப்படி ஒரு ப்ளே பண்ணேன். அதாவது வந்து பொண்டாட்டிங்க என்ன பண்ணுறாங்க, வீட்டில் இருக்காங்க, புருஷனை பற்றி நல்லா தெரிஞ்சுட்டு பல விஷயங்களை சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஆம்பளைங்க பொண்டாட்டிக்காகவும் குழந்தைக்காகவும் குடும்பத்துக்காகவும் உழைக்கிறதுனால அதை சில தான் மறந்துடுவாங்க. அதுக்காக உண்மையாக நம்ம மேலே பாசம் இல்லை நினைக்கக்கூடாதும்மா. உனக்காக தான்மா அவங்களாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் என் மச்சானை நல்லா புரிஞ்சுக்கம்மா. ஓகே மச்சான், இனி நல்லா இருப்படா நீ. ஓகேம்மா, வா சினிமா போ. மாமா நம்ம கொடைக்கானல் போலாம். கொடைக்கானல் போவோம். இருப்பா பைய எடுத்துக்கிறேன். வா, பழைய துணி தான் இருக்கும் அதில். அடா கடிச்சல என்ன தூக்கு விட்டாங்க. டிவி ஷோனால ஒரு குடும்பமே பிரிய பார்த்துச்சடா. சச்ச என்ன பண்றது, என்ன நடந்தாலும் சரி டிவி ஷோ தான், லைஃப் தான். ஆனா நம்ம தில்லு முள்ளு என்னைக்குமே செம்ம தாறுமாறு அப்படியே களை கட்டிக்கிட்டே இருக்கும். மறக்காம பார்த்துட்டே இருங்க. அடுத்த ஸ்டார்ட் அப் பை டேக் இட் ஃப்ரம் விஜய் விஷால் அண்ட் குறைஷி. இது தில்லு முள்ளு. ஒரு நாள்